நீங்கள் ஒருத்தரை உண்மையாக லவ் பண்ணுனா அவங்க எவ்வளவு தான் உங்களுக்கு கெடுதல் நினச்சாலும், ஏன் உங்களை விட்டுட்டே போகணும்னு நினச்சாலும், நீங்கள் அவங்களுக்கு திரும்ப திரும்ப நல்லதே செஞ்சால் விட்டுட்டு போகணும்னு நினச்சவங்க கூட உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அஜித், திரிஷா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. திரிஷா கர்ப்பமாகி கரு கலைஞ்சிடுங்க. டாக்டர் சொல்லுவார், உங்களுக்கு இனிமேல் குழந்தை பாக்கியங்கிறது ரொம்ப ரேர் தான்னு சொல்லிடுவாங்க. இதனால் அஜித்துக்கும் திரிஷாவுக்குள்ள பாசம் குறைய ஆரம்பிச்சிடுங்க. இப்படியே ஒரு கட்டத்தில் திரிஷா டைவர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுவா. ஏன்னா திரிஷா இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு இருப்பான், அதை அஜித்துக்கிட்டையும் சொல்லிடுவான். அஜித்து, சரி நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன், நான் கடைசியாக உன்னை உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன், இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் பயணம்னு சொல்லிட்டு திரிஷாவை காரில் கூட்டிகிட்டு போவான். இப்படி அஜித்தும் திரிஷாவும் காரில் போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு ஹம்மர் காரில் 5 ரவுடி பசங்க அந்த காரை துரத்திக்கிட்டே வருவாங்க. அஜித்துக்கிட்ட வம்பு இழுப்பாங்க. அஜித் தன்னோட காரை பெட்ரோல் போட கொண்டு போய் நிறுத்தும்போது அந்த ரவுடி பசங்க அஜித் காரில் ரிப்பேர் பண்ணி வச்சுடுவாங்க. அஜித்தும் திரிஷாவும் காரை எடுத்துகிட்டு பாதி தூரம் போன உடனே வண்டி நின்று போயிருங்க. இப்போ தான் அந்த ரவுடியோட தலைவன் அர்ஜுன் ட்ரக்கில் வந்து திரிஷாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அஜித் தன்னோட காரை சரி பண்ணலான்னு வண்டியை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும் பொழுது பேனட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அப்போ தான் ஒரு ஒயர் அந்து போய் கிடக்குங்க. இந்த ஒயர் அத்தது அந்த ரவுடி பசங்க தான்னு அப்போ தான் அவருக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவியை அர்ஜுன் கூட அனுப்புனதுனால இவருக்கு ஒரு டவுட் வந்துடும். சரி, தன்னோட மனைவியை கடத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போய் பாரில், போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். நிறைய இடத்துல தேடுவார். எங்கே தேடியுமே தன்னோட மனைவியை கண்டுபிடிக்க முடியாதுங்க. போலீஸ்கிட்ட போய் சொன்னால் போலீஸ் வந்து உன்னோட மனைவி வேற ஒருத்தனை லவ் பண்ணுறதுனால அவள் எங்கேயோ ஓடி போயிட்டா, இல்லைன்னா நீ தான் அவளை ஒளிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அஜித் மேலேயே கேஸை திருப்பி விட்டுருவாங்க. இதனால் மனம் முடிஞ்ச அஜித் மீண்டும் தேட ஆரம்பிச்சிடுவார். அப்போ தான் அந்த பாரில் ஒரு பையன் வேலை செஞ்சிட்ருப்பான். அந்த பையன் அஜித்தை கூப்பிட்டு சொல்லுவான், உன்னோட மனைவியை ட்ரக்கில் 4-5 பேர் ஏற்றிட்டு போயிட்டாங்க, அந்த இடம் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்ல அஜித் அந்த இடத்த கேட்டுட்டு அங்கே போய் பார்ப்பாரு. அங்கே அந்த 5 ரவுடிக அந்த இடத்த சொன்னான் பார்த்தீங்களா, அந்த பையனும் அங்கே இருப்பான். அங்கே அஜித்தை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உன்னோட மனைவி தான் உன்னை கொல்ல சொன்னாங்க, அதுக்கு பணமும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அஜித் கிட்ட சொல்ல, ஆனால் அஜித் அதை நம்ப மாட்டார். சரி, உனக்கு 2 வாய்ப்பு தரேன், ஒன்று பணத்தை கொடுத்துட்டு உன்னோட உயிரை காப்பாற்றிக்க, இல்லைன்னா பணத்தை கொடுத்துட்டு திரிஷாவை நாங்கள் கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்ல அஜித் பணத்தை கொடுத்துட்டு என் மனைவியை மட்டும் காட்டுங்கன்னு சொல்லிடுவார். ஆனால் அந்த ரவுடி கும்பல் பணத்தை வாங்கிட்டு அஜித்தை ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க. அர்ஜுனோட ரவுடி கும்பல் பெண்களை கடத்தி அவங்க உடல் உறுப்புகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது தான் அவங்களோட வேலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க கணவனையும் கொன்னுடுவாங்க. இதுக்கு போலீஸும் உடந்தையாக இருப்பாங்க. அஜித் திரிஷாவை தேடிட்டு இருக்கும்போது அந்த ரவுடி கும்பலில் சேர்ந்த ஒருத்தன் பாரில் இருப்பான். அந்த பாரில் இருக்கிறவனை போட்டு அடித்து உண்மையை சொல்லிவிடு, என்னோட மனைவி எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அந்த அர்ஜுன் இருக்கிற இடத்தையும் மனைவி இருக்கிற இடத்தையும் அவன் சொல்லிடுவான். அவங்கள தேடி போய் அர்ஜுனை அடித்து கொன்னுட்டு தன்னோட மனைவியும் காப்பாற்றிடுவார். இந்த ரவுடி கும்பல் பணத்துக்காக மட்டும்தான் அஜித்தோட மனைவியை கடத்தி இருப்பாங்க. இப்படி பண்ணுறது தான் அவங்களோட வேலையும் கூட. ஆனால் அஜித்துக்கிட்ட உன்னோட மனைவி தான் பணம் கொடுத்து உன்னை கொல்ல சொன்னானும்னு, திரிஷா கிட்ட உன்னுடைய கணவன் தான் உன்னை கொல்ல சொன்னானும்னு மாற்றி மாற்றி சொல்லி வச்சுருவாங்க. அப்படி இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்த நினச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் இது 2 பேருக்கும் உண்மை தெரிய வர 2 பேருமே ஒன்றா சேர்ந்துடுவாங்க. திரிஷா அப்படி இருந்து கேள்வி கேட்பான், நான் இன்னொருத்தரை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் எனக்கு டைவர்ஸ் கொடுத்தீங்க, என்னை திட்டல, அது மட்டும் இல்லாமல் என்னை இந்த ரவுடி கும்பல் கடத்திட்டு போய் கொலை பண்ண நினச்சுமே உங்கள் பணத்தையெல்லாம் கொடுத்து என்னை காப்பாற்றணும்னு நினச்சிங்க, ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ணுனீங்கன்னு கேட்கும்போது அப்போ அஜித் சொல்லுவார், நான் உண்மையாக உன்னை லவ் பண்ணினேன், அதனால தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொன்ன உடனே திரிஷா மனம் மாறி அஜித்தை விட்டு போக மாட்டான், நான் டைவர்ஸ் உங்களை பண்ண மாட்டேன், அவங்க கூட வாழணும் அப்படின்னு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. நம்ம உண்மையாக லவ் பண்ணி அவங்க நமக்கு துரோகம் செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு நல்லதே பண்ணினோம்னா யாருமே நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதைங்க. இந்த படத்தின் கதை எளிமையாக இருந்தாலும் படத்தோட காட்சி நகர்வுகள் நம்மளை பதட்டத்தோட வச்சுருக்குங்க. நல்ல படங்க, மறக்காமல் போய் தியேட்டரில் பாருங்கள். நன்றி.